வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. மேக்ஸ் சேனல்ல என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா ரயில்வே. சரியா, ரயில்வேல இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். அதை எப்படி ஷார்ட்டா சால்வ் பண்றது. சரியா, இதுல 4 கொஸ்டின் எனக்கு, ஒரு கொஸ்டின் அதே மாதிரி நீங்க சால்வ் பண்ண போறீங்க. சரியா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். பின்வரும் சொல் ஒன்றாம் இலக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு மல்டிபிளேஷன் மாதிரி கொடுத்துட்டு யூனிட் பிளேஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே, சிம்பிள் தான் பாருங்க. 81 into 82 into 83 up to into 89 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் பிளேஸ் தானே, ஒன்றாம் இலக்கம் தானே. அப்போ ஒன்றாம் இலக்கத்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்படி மல்டிப்ளை பண்ணும் போதோ நம்மளுக்கு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும்னு தேவையே இல்லை. சரியா, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்ட்டு 85 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். சரிதானே, இன்ட்டு 85 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அதை இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது, சரியா, 2ஓ இல்லை ஏதோ ஒரு ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 2 into 5 10 ஆயிரும். சரியா, 10 ஆயிரும். அப்ப அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் வரும் அப்படின்னா லாஸ்ட் 0 அப்படிங்கிற முடிவுல தான் வரும். சரியா, 0 அப்படிங்கிற முடிவுல தான் வரும். அப்போ யூனிட் பிளேஸ் ஒன்றாம் இலக்கத்தோட மதிப்பு என்ன அப்படின்னா 0. சரியா, ஓகே தானப்பா? அப்படி கண்டினியூஸா 81 to 89 வரைக்கும் மல்டிப்ளை பண்றோம். இடையில 85ன்னு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதனால அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன அப்படின்னா 15 தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஈவன் நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 0ன்னு வந்துடும். சரியா, இரட்டை எண்களோட மல்டிப்ளை பண்ணும்போது 10 அல்லது 4 அப்படின்னு பார்த்தோம்னா 20, 6 30, 8 40 அந்த மாதிரி போயிடும். சரி, அப்போ 0ல முடிகிறதுனால அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் வரும், 0ன்னு தான் வரும். அப்போ ஒன்றாம் இலக்கத்தின் மதிப்பு என்னது, 0. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு வகுபடும் எனில் 12ஆல் வகுபடும் எனில் மீதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இஸ் டிவைடட் பை 12, தென் வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நம்பரையும் 12ஆல டிவைட் பண்ணுங்க. அது மீதி எதுவோ அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா அதுதான் அதோட மீதியா வரும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 1433 டிவைடட் பை 12. சரியா, இன்ட்டு 1433 டிவைடட் பை 12 இன்ட்டு 1422 டிவைடட் பை 12 இன்ட்டு 1425 டிவைடட் பை 12. சரியா, இப்படி டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னன்னா ரிமைண்டர் என்னன்னு கிடைச்சிரும். ரிமைண்டர் என்னன்னா அதை மல்டிப்ளை பண்ணி அதையும் ஒரு 12ஆல டிவைட் பண்ணோம்னா லாஸ்டா என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னு கிடைச்சிரும். சரியா, பாருங்க, ஓகே, இதை இண்டிவிஜுவலா டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வர ரிமைண்டரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கிடைக்கும். சரியா, இப்போ டிவைட் பண்ணி பாருங்க. இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு 12 12 9 மீதி என்ன வரும், இதுல 5 வருமா? அதே மாதிரி இதுலயும் 5. சரியா, ஓகே. அடுத்து இதுல இன்ட்டு 6. சரியா, அடுத்து இதுல ஒரு 12 12 6 இன்ட்டு 9 டிவைடட் பை, சரியா, டிவைடட் பை 12ன்னு வந்துடும். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 5 25, 25 இன்ட்டு 6. சரியா, 4னா 100, 6னா 150. சரியா, 150 இன்ட்டு 9 15 இன்ட்டு 9 135ன்னு வரும். 135 0. சரியா, 135 0ன்னு ஆயிரும். அப்போ 1350 டிவைடட் பை 12. சரியா, 12ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னது, ஒரு 12 12 மீதி 1 15, ஒரு 12 12 மீதி 30, 2 12 24, ரிமைண்டர் 6. சரியா, மீதி என்ன வரும், 6. ஓகே, அவ்வளவுதான். ரிமைண்டர் கேட்டாங்கன்னா இண்டிவிஜுவலா டிவைட் பண்ணிட்டு, சரியா, ரிமைண்டர் வரதை மல்டிப்ளை பண்ணி
டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இவ்வளவுதான். ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும் அப்படிங்கறத அவசியம் இல்லை. இப்படி ஷார்ட்டா பண்ணிடலாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, 71. சரியா? 71 பவர் 83, 73 பவர் 83. இது எதால டிவைட் ஆகுமா அப்படின்னா 36ஆல டிவைட் ஆச்சுன்னா மீதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். பாருங்க, இதுக்கு ஃபார்முலாலாம் உண்டு. சரியா? ஃபார்முலாவும் உண்டு, ஷார்ட்கட்டும் உண்டு. ஃபார்முலா என்ன அப்படின்னா, சரியா, a பவர் n பிளஸ் b பவர் n அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது nங்கிறது ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா இது எதால வகுப்படும்னா a பிளஸ் b ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா அது போகும். அது வேண்டாம், நம்மளுக்கு ஷார்ட்டா எப்படி பாக்குறதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்ப பாருங்க, 71 பவர் 83 பிளஸ் 73 பவர் 83. சரியா? இதுதான் என்னது, டிவைட் பை 36ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதோட மடங்கா பிரிச்சுக்கோங்க. சரியா? 36ஓட மடங்கா இதை பிரிச்சுக்கோங்க. சரியா? எப்படி பிரிக்கலாம்? இப்போ 71ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? 72 மைனஸ் 1 the whole power 83 வைக்கலாமா? இதே மாதிரி 72 plus 1 the whole power 83. சரியா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 72 வந்து டிவைட் ஆயிடும், அப்படிதானே? அப்ப 72 டிவைட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 1 பவர் 83 பிளஸ் 1 பவர் 83. இதுதான் பேலன்ஸ் இருக்கும். மைனஸ் 1 பவர் 83 பிளஸ் 1 பவர் 83ன்னு இருக்கும். சரியா? அப்ப லாஸ்டா மைனஸ் 1 பிளஸ் 1. சரியா? 1 பவர் 83னா 1 தான், மைனஸ் 1 பவர் 83னாலும் 1 தான். சரியா? நம்மளுக்கு என்னது பிராக்கெட்குள்ள வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் 1 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். அப்போ மீதி என்ன, ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. ஓகே தானே? ஒண்ணுமே இல்லை, அதாவது இதோட மல்டிபிள்ஸா பிரிச்சுக்கணும். சரியா? மல்டிபிள்ஸா பிரிக்கும் போது சரியா மைனஸ் 1 பிளஸ் 1ன்னு வரும். அப்ப மைனஸ் 1 பவர் 83னா மைனஸ் 1 பிளஸ் 1 பவர் 83னா பிளஸ் 1 பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? ஓகே தானே? இந்த மாதிரி முடிஞ்சிடும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? அடுத்து இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இதே மாதிரி வருது. அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கானது. ஓகே, இதை வந்து அதே மாதிரி பிரிச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து சரியா, எந்த எண்ணால் முழுவதுமாக வகுப்படும் என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, இது எல்லாமே என்னது, பவர் அதிகமா இருக்கு, அப்படித்தானே? பார்க்கும் போதே பெரிய சம்மு மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள உள்ள மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஓகே தானே? எதோட மல்டிபிள்ஸா பிரிக்கிறோமோ அதால டிவைட் ஆகும். சரியா? அவ்வளவுதான். பாருங்க, இப்போ 5 பவர் 71, 72, 73, 74, 75 இருக்கா? இதுல காமனா உள்ளதை வெளியில எடுக்கணும். சரியா? எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 பவர் 71 plus 5 power 72 plus 5 power 73 plus 5 power 74 plus 5 power 75 இந்த மாதிரி இருக்குன்னா இதுல காமனா ஒண்ணு வெளியில எடுத்துருங்க. எதை எடுக்கலாம்? 5 power 71 வெளியில எடுக்கலாமா? அப்போ 5 power 1 plus 5 power 2 plus 5 power 1 plus சரியா? 5 power 1, 5 power 2, 5 power 3, 5 power 4 இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே தானப்பா? சரியா? இப்போ 5 power 71 இருக்கா? இன்ட்டு 1 plus 5 power 1 ஓட வேல்யூ 5, 5 power 2 ஓட வேல்யூ 25, 5 power 3 ஓட வேல்யூ 125, 5 power 4 ஓட வேல்யூ 625. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. 5 power 71 இன்ட்டு 5, 10, 15, 20, 21க்கு 1 மிச்சம் 2, 4, 6, 8, 8. சரியா? 6, 1, 7. சரியா? ஓகே தானப்பா? இந்த மாதிரி இருக்கா? அப்போ 5 power 71 into 781 அப்படின்னு இருக்கு. இப்போ 781ஐயும் பிரிக்க போறோம். சரியா? எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 டேபிள்ஸ் ஆரும் பிரிக்க போறோம். 5 power 71 into 11 into 71ன்னு பிரிச்சுக்கலாமா? சரியா? 11 into 71ன்னு பிரிச்சுக்கலாமாப்பா?
71. சரியா? 7 17 77, மீதி 1 ஒரு 17, சாரி ஒரு 11 11. சரியா? பிரிச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா மல்டிபிள்ஸ் தானப்பா, மல்டிபிள்ஸ் டேபிள்ஸ் தானே. இது அப்ப எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற ஆப்ஷன் போட்டோம்னா டிவைடட் பை 71ன்னு போட்டா என்ன ஆயிரும்? டிவைடட் பை 71ன்னு போட்டா என்ன ஆயிரும்? இதுவும் கட் ஆயிருமா? அப்ப ஆன்சர் எதால டிவைட் ஆகும்? டிவைடட் பை 71. சரியா? ஆன்சர் 71. அவ்வளவுதான். சரியா? பாக்குறதுக்கு பெரிய சம்மா இருந்துச்சு, செய்யறது ரொம்ப 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 சிம்பிள் தான். சரியா? அவ்வளவுதான். ஓகே தானப்பா? இது 4 சம் வந்து ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். உங்களுக்கான ஒரு சம் இருக்கு. சரியா? அதை வந்து நீங்க இதே மெத்தட்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.